நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நமது நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம். அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்கார்ந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில், அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது. இந்த மாத பலன்கள் மாத பலன்களாக இருந்தாலும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா வருடகோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா கிரகங்களின் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மைகள், எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 2024 ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா, சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவர் நாட்கள் கிரகம். அவர் பார்த்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடந்து போவார். அவருடைய செயல்பாடே எப்பயுமே அப்படி தான். ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களில் 8 கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலேருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ள வந்தார். ஸோ அவர் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார். 26/8/2024 மதியம் 3:40 வரையும் அவர் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறார். அதுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். 16/8/2024 வரையும் சூரிய பகவான் கடகராசியும், அதுக்கப்புறம் 16க்கு மேலே சிம்ம ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட 22/8/2024 வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக புதன் வக்ரமாகுவார். வக்ரமாகும்போது அவர் என்ன பண்ணுவார்னா கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானா ஒரு ராசியிலேருந்து பின்னோக்கி தான் வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்து விடுவார் என்று பார்க்கிறோம். சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்குள்ள 24/8/2024 வரையும் சிம்ம ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலும், அதே போல் சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார். மீன ராசிக்குள்ள ராகு பகவான் உள்ளே நுழைஞ்சு நவம்பர் மாதத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாரு. ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் பார்த்தீங்கன்னா பொது பலன்களை, இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். தன்னுடைய மனதில் பிடித்ததை அப்படியே நடத்தி காட்டணும். தான் மனசில் நினச்சதை அப்படியே நடத்தி காட்டணும். தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கணும். அதற்காக எவ்வளவு நாளும் முயற்சி எடுப்பேன் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் ஆசைகளையும் அதிகமாக வைத்து கொண்டு பயணிக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சிம்ம ராசியில் உள்ள கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்ம ராசியில் இப்போ கோச்சார ரீதியாக கிரகங்கள் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் உட்காந்துருக்காரு, புதன் பகவானும் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரக்காரங்க. அந்த நட்சத்திரக்காரங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்கக்கூடாது, பொது பலன்கள் தான். ஸோ இந்த பூர நட்சத்திரக்காரங்க எப்பொழுதுமே தான் மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான், தன்னுடைய மனசு ஏற்றுக்கணும், அழகாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், பிடிச்சிருக்கணும். இந்த விஷயங்களில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஓகேன்னே சொல்லுவாங்க. அது கல்யாண விஷயம்னாலும் சரி,
அல்லது ஒரு பொருள்னாலும் சரி, எந்த விஷயத்தையும் தான் மனசுக்கு பிடிக்காம செய்யவே மாட்டாங்க. அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டோம்னா அவங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க, அது பூர நட்சத்திரக்காரங்களுடைய இயல்பான குணமே அதுதான் அப்படின்னு ஓவரலாக சொல்லியிருக்கேன். ஸோ பூர நட்சத்திரத்துக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்காங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ வலிமை கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே வேகமும் விவேகமும் வெற்றியும் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும். உங்களுடைய வேகத்துக்கேற்ற நன்மைகளும் உங்களுடைய விவேகத்துக்கேற்ற சிறப்பான செயல்பாடுகளும் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து தடைகள் விலகும். பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது, எனக்கு எப்போ பண பிரச்சனைன்னு நான் மீள்வேன், எப்போ தான் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில் இருந்து கொஞ்சமாச்சும் என்கிட்ட காசு இருக்குது, என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியுது, பணத்தினால் செய்ய முடியாத விஷயங்களில் தடை இருந்தால் இந்த மாதத்தில் அந்த பணத்தை வைத்தே பிரச்சனைகளை நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள் என உறுதியாக கூறப்படும். ஸோ அதே போல் வந்து பார்த்தா கடன் சுமைகள் கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன் சாமி, என் கடனில் நான் தப்பிக்கவே முடியல, 100 ரூபா வாங்குகிறேன் ஆனால் இங்கே வந்து எனக்கு 1000 ரூபா செலவு தேவைப்படுது, 1000 ரூபா நான் சம்பாதிக்கேன், எனக்கு 2000 ரூபா செலவு தேவைப்படுது. ஸோ இப்படிங்கிற ஒரு குழப்பமும் கவலைகளினால நான் கடன் வாங்கிட்டேன் ஆனால் கடனை அடைக்க முடியல அப்படின்றவங்களுக்கு உறுதியாக ஒரு குறிப்பிட்ட கடனை நீங்கள் அடைத்து சிறு மூச்சாவது நிம்மதியாக விடுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும். தொழிலில் உள்ள நஷ்டங்கள் விலகி தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நல்ல தொழில் சார்ந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்குறோங்க. சரி, இப்போ நம்ம நன்மையான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்களா, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காதலர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சிம்ம ராசியில் காதல் செய்கிற நமது நேயர்கள் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அனாவசியமாக யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிறக்காண்டி நம்ம இமேஜினேஷன் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அசால்ட்டாக தூங்காமல் அன்டைத்தில் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்குது, இல்லை டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது, இல்லை தேவையில்லாத விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்காமல் ரிலாக்ஸாக வெள்ளனே தூங்குங்க. மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய ஒரு நன்மையான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவின் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு என பார்க்கிறோம். சிம்ம ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21/8/2024 மாலை 6 மணி முதல் 23/8/2024 மாலை 8 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாளைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது, முன்கோவப்படக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் நான் பொறுப்பு, நானே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் நிதானமாக கரெக்டாக பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கஷ்டத்தையோ கண்டிப்பாக கொடுக்காது. முடிஞ்சளவு சந்திராஷ்டமம் நாள் அன்னைக்கு சிவன் கோயில் வழிபாடு பின்பற்றுங்க. சிவன் கோயிலில் உள்ள விநாயகரை மனசார கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காமல் நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சிவன் கோயில் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய ராசிக்கான பலனை மிக தெளிவாக துல்லியமாக மாத பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொது பலன். இந்த பொது பலனில் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் கட்டாயமாக ஏற்படும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க வீடு கட்டணும்னு நினைப்போம், ஒருத்தவங்க கல்யாணம் முடிக்கணும்னு நினைப்போம், ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கடன் பிரச்சனை எப்போ அடையும், இல்லை வாழ்க்கையில் கனவு மனை ஒற்றுமை இல்லை, இதெல்லாம் நிறைய கேள்விகள். ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு கேள்வி 2 கேள்விலாம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை எப்போ மாறும் அப்படிங்கிற ஒரே கேள்வி உள்ளவங்க நிறையவே இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனுடைய அடிப்படை உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்கால செயல்பாடுகள் எப்போ மாறும்,
அது மாறுவதற்கான வழிமுறைகள் என்ன, வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக ஜாதக ரீதியாக மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மிக துல்லியமாக பலன்கள் கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை என்னுடைய குருவின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன் என கூறிக்கொள்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை சாமி, என்னுடைய எதிர்காலத்தை எப்படி கணிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா முன்னாடிலாம் ஜாதகங்கள் எழுதுற கிடையாது. ஸோ எழுதினாலும் எங்கே இருக்குன்னே தெரியாது, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கும் நேரத்தை ஒரு கோச்சார ரீதியாக அடிப்படையாக கொண்டு பலன்கள் பார்க்கப்படும். உங்களுடைய வீடின் வாஸ்தின் அடிப்படையில் பலன்கள் சொல்லப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா டாரட் கார்டு ஆருட திலகம் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்கியிருக்கேன். ஸோ டாரட் கார்டு மூலமாகவும் உங்களுக்கு பலன்கள் மிக துல்லியமாக கூறப்படும். ஸோ ஜாதகம் இல்லைனான்னு கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு அலையுங்கள். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயின்று வந்திருக்கேன். ஜோதிட பலன்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற முறை பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும். டெய்லி 1 hour கிளாஸ் எடுக்க போகிறோம். வருகிற ஆவணி மாதம் முதல் கிளாஸ் எடுக்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் மற்றும் எப்பொழுது உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும், அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும். முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் என்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், அதே போல் மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ, இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன். கண்டிப்பாக அழையுங்கள். நன்றி.